நற்றுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8:53 உத்தராயண புண்ணிய காலம் என்பது பிறக்கின்றது. இந்த தை பொங்கல் செழிப்பும் வளமும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை. இது 3 தேவதைகளை முக்கியமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சூரியன், சூரியன், அடுத்ததாக இந்திரன், இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரன். இந்த 3 தெய்வங்கள். சூரியன் போது நாம் அறிந்ததுதான் அந்த அரசு செய்வோர், அரசில் ஆதிக்கம் பெற வேண்டியது. நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் அத்தனையும் அடுத்தவர்களால் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அரசு புரிவோர் நியாயமான முறையில் செயல்படணும் என்ற ஒரு தன்மையையும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்திரன் வாழ்வு, இதை நேற்றைய தினமே குறிப்பிட்டுள்ளேன். உபேந்திரன், இந்த முப்பெரும் தெய்வங்களை அடிப்படையாக வைத்து அன்றைய தினம் புதுப்பானையில் புது நெல், புது வெல்லம், புது நெய் எல்லாத்தையும் சேர்த்து நாம் பண்டிகையை சிறப்பாக சூரிய பகவான் மழைக்கும் செழிப்புக்கும் அடிப்படை காரணமாக இருப்பவர். அவரை வணங்கக்கூடிய சூரியன் என்ற ஆத்மக்காரன் இல்லாட்டினா எதுவுமே இல்லை. அன்றைய தினம் நீங்கள் பொங்கல் வைத்து வணங்க வேண்டிய மிக சிறப்பான காலம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்கு சூரிய பகவானுக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பை கொடுக்கும். அன்றைய தினம் ஒரு சிலர் 3 பானையில் வைப்பாங்க, ஒரு சிலர் 1 பானையில் வச்சு கும்பிடுவாங்க. வந்திருக்கக்கூடிய தை மாதம் பொங்கல் உங்களுக்கு செழிப்பையும் பயிர் விளைச்சலையும் வேளாண்மையும் அவரவர்களுடைய ஆத்ம சக்தியும் ஓங்க, பித்திருக்களுடைய ஆசி என்றென்றும் நிலைத்து நிற்க, இறையருள் துணை நிற்க வேண்டுமுடன். தை மாதம் 2ஆம் தேதி 15/1/2025 புதன்கிழமை அன்று மாட்டுப்பொங்கல். இன்று உழவர் திருநாள்னு கூட சொல்லலாம். இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் கொண்டாட வேண்டிய நேரம், பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 பொங்கல் வைத்தனும். அதே போல் மாலை 4:16 5:16 வைத்து மாட்டுப்பொங்கலை மிக சிறப்பாக நாம் வழிபடலாம். அன்றைய தினம் பசுமாட்டுடன் கூடிய கிருஷ்ணரையும் வழிபடலாம். நாம் அதே போல உழவர் திருநாளாக இருப்பதனால் அன்றைய தினம் உழவர் பெருமக்களையும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இறையிடம் நம்முடைய வேண்டுதல்களை வைக்கலாம். வேளாண்மை செழிக்கணும்னு வேண்டிக்கலாம். வாழ்க வளமுடன்.